மா இந்த ட்ரெஸ் தான் நான் கல்யாணத்துக்கு போட்டு போறேன். இதை மடிச்சு வை. அத்தை என்கிட்ட கொடுங்க அத்தை, நான் மடிச்சு வைக்கிறேன். ஐயோ வேணாம்மா, உனக்கு நிறைய வேலை கிடக்கும், நானே பாத்துக்கிறேன். என் அக்கா பையன் கல்யாணம் இருக்கு, கிளம்பணும். நீங்களும் சட்டு புட்டுன்னு கிளம்புங்க, போங்க. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? வா, போய் லட்சுமியை கூட்டிட்டு கிளம்பு. இல்ல அத்தை, பெரிய ஐயாவை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கணும். அதே அம்மா தாயே, எப்ப பார்த்தாலும் பெரியய்யா பெரியய்யா. அந்த கிழவனுக்கு என்னவோ பெரிய உலக சாதனை விருது கொடுக்க போற மாதிரி தான். பெரியய்யா கிரியய்யான்னு எக்கெட கெட்டு போங்க. என்ன நிலவதி, கல்யாணம் இருக்கு கிளம்புங்கன்னு திடுதுப்புன்னு சொன்னா இப்படி? என்னது திடுதுப்புன்னு சொல்றேனா? ஏங்க எப்பயோ சொன்னது நீங்க மறந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லமா, அது கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். போய் கிளம்புங்க. டேய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் கிளம்புப்பா, போடா. ஏய், இன்னும் என்னென்ன வேணும் போய் எடுத்துட்டு வா போ. அத்தை, கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அப்ப நீ வரமாட்ட. நாங்க இல்லாத போது கொஞ்சம் நம்ம வீட்டையும் உருப்படியா பாத்துக்க. சரிங்க அத்தை. சரியும். இதம்மா, எங்களால தான் கோயிலுக்கு வர முடியல, ஆனா நீ சந்தோஷமா சாமி கும்பிட்டு வா. சரிங்க மாமா. யாயா, இப்பதான் பார்த்தேன். இந்த மெயில் அனுப்பிச்சிட்டே இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபீல்டுல இறங்கணும், சரியா? இவ்ளோ பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன், பார்க்கவே மாட்டேங்கிறான். சரி, செல்ஃபியாச்சும் எடுப்போம். நான் உள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்ன உனக்கு மும்முரமான வேலை? வேலையில தான் மும்முரமா இருப்பாங்க. யார் வராங்க போறாங்கன்னு பார்த்தா வேலை நடக்குமா? ஹே சஞ்சய், கம் ஆன். என்ன இப்படி தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய், என்ன தாத்தா அதுன்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன நீ பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. உன் எதிர்க்க இவ்ளோ கியூட்டா அழகா ஒரு பொண்ணு வந்து நிக்கிற, அது கூட கண்டுக்காம இந்த லேப்டாப் நோண்டிட்டு இருக்க. அழகா? கியூட்டா? ஹலோ, இதெல்லாம் அடுத்தவங்க சொல்லணும், நாமளே சொல்லிக்க கூடாது. அடுத்தவங்க சொன்னா நான் ஏன் சொல்லிக்க போறேன்? மேக்னா, நான் ப்ராஜெக்ட் விஷயமா இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்காக இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை நல்லா அப்படியே ஆசையா பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்லலாம்ல? அவ்வளவுதானே? ஏதோ சிங்க் ஆகலையே.
என்னமோ இடிக்குது. நீ அமெரிக்கா ரிட்டர்ன் தானே சொன்ன? ஆ, ஆமா. உன் ட்ரெஸ்ஸ பார்த்தா அப்படி தெரியலையே. நீ நிஜமாவே அமெரிக்கால தான் படிச்சியா? ஏன் அப்படி சொல்ற? உன் ஆட்டிடியூட், கம்யூனிகேஷன் அதெல்லாம் ஓகே. ஆனா உன் ட்ரெஸ்ஸிங்க பார்த்தா ஏதோ குடும்ப குத்துவிளக்கு மாதிரி இருக்க. சிங்க் மிஸ் ஆகுதே. என்னதான் ஃபாரின் ரிட்டர்னாலும் தமிழ் பசங்களுக்கு புடவை தாவணி தான் ரொம்ப பிடிக்கும். அதான் நான் புடவை கட்டிக்கிட்டேன். அதுவும் உனக்காக தான். ஹலோ, எல்லாரும் ஒரே மாதிரி தான். நீ எப்படி ஜெனரலைஸ் பண்ணுவ? எனக்கு புடவை தான் பிடிக்கும் நீயே நினைச்சுப்பியா? அடுத்தவங்களுக்காக எப்பவுமே ட்ரெஸ் பண்ணாத. ம். நான் ட்ரெஸ் பண்ணது அடுத்தவங்களுக்காகத்தான். சஞ்சய், உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சும்மா சொல்லு சஞ்சய். எனக்கு என்ன மாதிரியே ஃபோக்கஸ்டா இருக்கிற பொண்ணை தான் பிடிக்கும். ஒரு கோலை செட் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி ஒர்க் பண்ற பொண்ணை தான் பிடிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வேதவல்லி மேடம் மாதிரி இருக்கணும். புரியுதா? வித்யா, உன் பாவாடையில இருக்கிற மயில் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சஞ்சய், ரொம்ப அழகா இருக்குல்ல? மயில் தோகை விரிச்சா இன்னும் அழகா இருக்கும். இப்படியா சஞ்சய்? இப்படிதான். நீயும் இப்ப மயில் மாதிரி அழகா இருக்கியே. நீ ஏன் எப்பவும் பாவாடை சட்டையே போட்டிருக்க? தாவணி எல்லாம் கட்டிக்க மாட்டியா? அதெல்லாம் நான் பெருசானதுக்கு அப்புறம் தான் கட்டிக்கணும். நீ தாவணி கட்டிக்கிட்டா உனக்கு இன்னும் அழகா இருக்கும். நீ பெரிய பையனாய் வேஷ்டி கட்டிக்குவல்ல, அப்ப நானும் தாவணி போட்டுக்கிறேன். அக்கா, அக்கா, தாவணி அழகா இருக்குல்ல? லக்ஷ்மி, தாவணி வேணுமா? இப்போ நீ சின்ன பொண்ணு. அக்கா மாதிரி ஆன உடனே உனக்கு நான் வாங்கி தரேன், சரியா? என்னதான் சுடிதாரு ஜீன்ஸ் வந்தாலும் தாவணிக்கு இருக்கிற அழகே தனித. அதுவும் உனக்கு தாவணி கட்டினா அப்பா அம்புட்டு அழகா நீ இருப்ப. தினமும் உனக்கு சுத்தி போடணும். அக்கா, உனக்கு தாவணி கட்டினா ரொம்ப அழகா இருக்கு. சரி, வா போலாமா? மேடம், மேடம் எப்பவுமே பிஸியா? வா சஞ்சய். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 2 minutes உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? 2 minutes என்ன சஞ்சய்? 2 hours வேணும்னாலும் பேசலாம். உனக்கு இல்லாத டைமா? வாவ், வாட் a honor. எவ்வளவு பெரிய அவார்டு இது. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இங்க கம்பீரமா நிக்கிறப்ப பாக்குறப்போ எனக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி இங்க போட்டியா நிக்க வைக்கணும்னு தோணுது. ஆல் தி பெஸ்ட் சஞ்சய். நான் கூட அந்த டைம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷூர் மேடம். நெக்ஸ்ட் இயர் தி பெஸ்ட் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அவார்ட் கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல இருக்கும். அப்புறம் மேடம், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பென் வாங்கிட்டு வந்திருக்கேன். தி பெஸ்ட் மேடம் மாம்க்கு தி பெஸ்ட் கிஃப்ட். வாவ்,
வாவ், சோ நைஸ் சஞ்சய். தேங்க்யூ மேடம். அப்புறம் சொல்லு சஞ்சய், ஏதோ பேசணும்னு சொன்ன. உன்னோட ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது பேசணுமா சஞ்சய்? மேம், நீங்க டைரக்டாவே பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க மேம். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் ஏரியா ஆஃப் லேண்ட் ரெக்வயர்மெண்டா இருக்கு. அதுக்கு அவங்க கொடுக்கிற விலை 40% ஆஃப் த ஷேர். சூப்பர் சஞ்சய். அப்புறம் என்ன யோசிக்கிற? உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆனா மேம், 100 ஏக்கர் லேண்ட் ஒரே இடத்துல இருக்கணுமா? அப்படிப்பட்ட ஏரியா எங்க இருக்கு? ஏக்கர் கணக்குல, அதுவும் ஒரே இடத்துல. மேம், நம்ம தாத்தா கிட்ட ஊர்ல ஏக்கர் கணக்குல ஏரியா இருக்கே, ஏன் அந்த ஏரியா யூஸ் பண்ணக்கூடாது? சஞ்சய், என்ன பேசுற நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா? மேம், நல்லா யோசிச்சுதான் மேம் பேசுறேன். எனக்கு தேவையான மொத்த லேண்ட் அங்க மட்டும் தான் இருக்கு. ஷட் அப். நோ நோ, அதெல்லாம் சரி வராது. நான் லேண்ட் கேட்டு அவர் கால் எல்லாம் விழ முடியாது. மேடம், அவர் எப்பவோ செஞ்ச தப்புக்காக ஏன் மேடம் இப்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சஞ்சய், நான் பிடிவாதம் பிடிக்கிறேனா இல்ல நீ பிடிக்கிறியா? தேவையில்ல. அவரோட லேண்ட் உனக்கு தேவையில்லை. அப்படி அந்த ஊருக்கு போய் அந்த லேண்ட்ல தான் நீ ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்டையே மறந்துரு. மேடம், ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி கொடுத்த நீங்களா இப்படி பேசுறீங்க? சும்மா உங்களோட ஈகோக்காக என்னோட ஃபியூச்சர்லாம் ஸ்பாயில் பண்ண முடியாது. உங்களோட தேவையில்லாத இந்த இஷ்யூஸ்க்காக என்னோட ப்ராஜெக்ட, அதுவும் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட கில் பண்ண முடியாது. ஏய் சஞ்சய், என்னடா எப்படி பேசுற? இத பார் சஞ்சய், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன். நான் சொன்னதுதான். என்னோட டிசிஷனை என்னால என்னைக்குமே மாத்திக்கவே முடியாது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ வேற லேண்ட பாத்துக்க, இல்லனா ப்ராஜெக்டையே மறந்துரு. சஞ்சய் நில்லு. என்னடா ஆச்சு உனக்கு? மேடத்தையே கோமா எதிர்த்து பேசுற? நான் கோமாவும் பேசல, எதிர்த்தும் பேசல. என்னோட ஸ்டாண்ட்ல நான் ஸ்ட்ராங்கா நின்னு, அவ்வளவுதான். உனக்கு தான் மேடத்தை பத்தி தெரியும்ல. அவங்க உன்னை டிசைட் பண்ணிட்டா அதை மாத்திக்கவே மாட்டாங்க. நானும் அவங்க பையன்தான். நானும் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டா யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்கவே மாட்டேன். டேய், இந்த நேரத்துல நீ தாத்தாவை பத்தி பேசிருக்கவே கூடாது. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அண்ணா. இந்த சில்லியான விஷயத்துக்கெல்லாம் என்னால கவலைப்பட்டு இருக்க முடியாது. எனக்கு தேவையான லேண்ட் அங்க இருக்கு. யாராவது கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவாங்களா? இந்த மாதிரி சில்லி எமோஷன்ஸ், இந்த சென்டிமெண்ட், இதுக்காக மல்டி மில்லியன் ப்ராஜெக்ட் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா கேட்க சில்லியா இல்ல? உனக்கு வேணா அது சில்லியா இருக்கலாம்டா. ஆனா மேடம்க்கு இது ரொம்ப பெரிய ஈகோ பிரச்சனைடா. நீ ஊர்ல இல்லாதப்போ தாத்தா இங்க வந்திருந்தாரு. ஸ்டாப். யார் நீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? எல்லாத்தையும் மறந்து உங்க எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லத்தான் இப்ப நான் வந்தேன். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கூப்பிட வந்தீங்க? அந்த ஊர்ல எனக்கு நடந்த எதையுமே நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். நீங்க எங்களுக்கு செஞ்சதை மறந்தாலும் என் நண்பனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் செஞ்சதை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். உங்க முகத்துல முழிக்க கூட நான் விரும்பல. மேடத்துக்கு அவர் மேல அவ்வளவு வெறுப்பு. ஷிட். தாத்தா ஊர்ல இருந்து வந்திருந்தப்போ நான் வீட்ல இருந்திருக்கணும். கதையே வேற மாதிரி மாறி இருக்கும். அந்த லேண்டும் எனக்கு கிடைச்சிருக்கும். டேய், என்னடா எப்ப பார்த்தாலும் லேண்டு லேண்டுன்னு அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க? பிரதர், எனக்கு இப்ப இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. எனக்கு தேவையான லேண்ட் அங்க தாத்தா கிட்ட இருக்கு. அதை அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுவும் மேடம் சொல்லி கொடுத்ததுதான். இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. சஞ்சய். மேடம். சஞ்சய், சாரிடா. நான் உங்ககிட்ட ஹார்ஷா பேசிட்டேன். அதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத.
எனக்கு புரியுது, நீ அந்த ப்ராஜெக்ட் மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்க. பட் அவர் கூட சமாதானமா போறது மட்டும் என்னால முடியவே முடியாது. சோ உனக்கு அந்த லேண்ட் தான் வேணும்னா இந்த ப்ராஜெக்ட நீ டிராப் பண்ணிடு. வேற ஏதாவது ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணு. நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றேன். இதை விட எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி. அதுக்கு அவசியமே இல்லை மேடம். I just got a call. எனக்கு தேவையான மொத்த லேண்டும் ஒரே இடத்துல இருக்கான். இப்பதான் என் ஃப்ரெண்ட் கிஷோர் கால் பண்ணா. சோ அங்கேயே போய் நான் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கிரேட் சஞ்சய். பாத்தியா, ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. ஆல் தி பெஸ்ட் சஞ்சய். தேங்க்யூ மேம். டேய், நான் உன் கூட தானே இருந்தேன். எப்படா உனக்கு ஃபோன் வந்துச்சு? இப்பதான் கோவமா பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள. பிரதர், நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா? தாத்தா ஊருக்கு போய் அவரை கரெக்ட் பண்ணி எப்படியாவது அந்த லேண்டை வாங்கிடணும்னு. மேடம்க்கு தெரிஞ்சா? அத நீ பாத்துக்கோ. போறதனே முடிவு பண்ணிட்டேன். அவரை இன்னைக்கு பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் பாவமா இருந்தது. அவருக்கு எதுவுமே இப்ப தேவைப்படல. அவருக்கு தேவைப்படுறதெல்லாம் பாசம்தான். அவர் நம்மளை தேடி வந்ததே பாசத்துக்காக தான். நீ அவர் பேரனா போய் பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. பாசம் தானே, காட்டிடுவோம். ஆனா இந்த விஷயம் மேடம்க்கு தெரியாம நீ தான் பாத்துக்கணும். கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். நீ தாத்தாவை பாத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ் பிரதர். அத்தை, வாடி வா. என்ன அதுக்குள்ள அறிய வந்துட்ட? இன்னும் நல்ல பொறுமையா ஊரை சுத்திட்டு 4 நாள் சென்று அதுக்கப்புறம் வர வேண்டியதானே? அத்தை, சொந்த வீட்ல இப்படி பிச்சைக்காரி மாதிரி வாசல்லயே உட்கார வச்சிட்டல. ஐயோ இல்லத்த. என்ன நொல்லத்த? நாங்க தான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு வருவோன்னு தெரியும்ல. வர்ற நேரத்துல வீட்ல இருக்கிறதுல ஆள் இல்லைன்னா போதும், அக்கானு தங்கச்சி நல்லா முறைச்சுதுவீங்களே. ஜோ விட, ஏதோ ஒண்ணு விட்ட தம்பியோட கல்யாணம் எங்களை அங்கேயும் இங்கேயும் சுத்த வச்ச. பாவம் அந்த பிள்ளைக்கு என்ன பொழுதுபோக்கு கிடக்கு? ஏதோ தங்கச்சியோட கோயிலுக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே, அதுக்கு போய் ஏன் அதை அப்படி திட்டுற? அவ கோயிலுக்கு போட்டும் குளத்துக்கு போகட்டும், யார் வேணான்னு சொன்னா? எங்கேயாச்சும் போய் தொலையட்டும். வெளியூருக்கு போன நம்மளே வந்துட்டோம், உள்ளூர்ல இருக்கிற இவளுக்கு வர நேரத்தை பாத்தீங்கல்ல? இல்லத்த, இப்பதான் அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சது. அதே கொஞ்சம். ஏமா, நீ நடு ஜாமத்துல கூட வா, நான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. எங்களை எதுக்கு வீட்டுக்கு வெளியில உட்கார வச்சிருக்க?